அவர் ஒரு நாள் ப்ரேயர் நடந்துட்டு இருக்குது. அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்து உட்காந்துட்டாரு. உட்காந்த உடனே அந்த சத்திய போதகர் சத்திய வார்த்தையை பிரசங்கிக்கிறாரு. அதை கேட்டுகிட்டே இருக்காங்க. கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த வார்த்தை அவர்களை கிரிய செய்து அடுத்ததாக என்ன பண்ணாருன்னா அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட உடனே என்னாச்சுன்னா அவருக்குள்ள அடிமத்தனத்தின் ஆவி இருக்கு. குடிப்பழக்கத்தில் இருந்த அவர் ஏசப்பா என்ன பண்ணாரு, விடுதலையாக்குறார். ஆனாலும் அவருக்குள்ள நிறைய பாவங்கள் இருக்கு, விட முடியாத பாவங்களும் இருக்கு. அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒரு பாவத்துல இருந்தால் விடுதலை ஆச்சு. அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்மோக் பண்ணுவார், அதாவது சிகரெட் குடிப்பார். அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகும். மறுபடியும் வந்தார் மீட்டிங். மறுபடியும் வந்து பின்னாடியே வந்துருக்காரு. அப்போ ஏசப்பா சொல்ல அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுது, கிரிகை செய்யுது. அந்த வார்த்தைகள் வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை அப்படின்னு வல்லமையானது. அந்த வல்லமையான அந்த வார்த்தை கிரிகை செய்யுது. அதுக்கு என்ன பண்ணணும், முதலாவது நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணணும். நிறைய ஆத்துமாக சபைக்கு வரணும்னு சொல்லி நம்ம அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்கணும். அவர் வந்தார், உட்காந்து ஜெபம் பண்ணுறாரு. அபிஷேகம் பலமாக இறங்குனா உடனே அவர் என்ன இருந்தா மறுநாள் அந்த குடிப்பழக்கத்துல இருந்தும் எப்படி ஏசப்பா விடுதலை கொடுத்தாரோ அந்த புகைப்படிக்கிற அந்த பழக்கத்துல இருந்து ஏசப்பா விடுதலை கொடுத்தார். ஏசப்பாவில் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். சோத்திரம்.